வெல்கம் டு பிரபாஸ் டிசைன். இந்த வீடியோவில் நல்லா அழகான ஸ்டோன் ஒர்க்கு ப்ளவுஸ் ஒன்று பார்க்க போகிறோம். நல்லா அழகாக கிராண்டாக ஃபுல்லாக ஸ்டோன்ஸ்லேயே ரெடி பண்ணியிருக்கோம். அவங்களோட சாரியோட வித் ப்ளவுஸ்லேயே ரெடி பண்ணியிருக்கோம். அவங்களோட சாரீ பார்த்தீங்கன்னா இதுதான் அவங்களோட சாரீ. நல்லா அழகான க்ரீன்னு வித் ப்ளூ கலர் பார்டர் இருக்குது. இந்த பார்டருக்கு மேட்சிங்காக ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம சாரீ கலரை கரெக்டாக மேட்ச் பண்ணுறதுக்காக இந்த கேப் இடம் எல்லாம் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு சாரீ கலர் கொடுத்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். மீதி எல்லாமே கோல்டு கலரில் நல்லா கோல்டு பால் குதன் ஒர்க்கெல்லாம் கொடுத்து நல்லா ஹெவியாக கொடுத்துருக்கோம். டேசல்ஸும் ஆரி ஒர்க்லேயே ஃபாலோ பண்ணியிருக்கோம். அவங்களோட இன்ஷியலும் அவங்க ஒட்வி இன்ஷியலும் டேசல்லையே கொடுத்து ஃபாலோ பண்ணும்போது நல்லா கிராண்டாக அழகாக இருக்குது. இந்த நெக் டிசைன் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா காமன் நெக் டிசைனு நிறைய சாரீக்கு அழகாக மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். பிகினர்ஸ் கூட ஈஸியாக ட்ரை பண்ணலாம். ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு சுகர் பீடு கோல்டு பால் ஒரு சுகர் பீடுன்ட்டு ஒரு 1/2 இன்ச்சு நெக்லைன் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஒரு 1 இன்ச்சு கேப் விட்டுட்டு சேம் நெக்லைனு மறுபடியும் இன்னொரு வாட்டி கொடுத்துட்டு அதுக்கு வர சென்டரில் நல்லா கோல்டு பால் வித் ஜர்தோசி வச்சு ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். இது மாதிரி ரெடி பண்ணிவிட்டு கேப் இருக்கிற இடம் எல்லாம் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணி நல்லா கிராண்டாக கொடுத்துருக்கோம். அதுக்கு கீழே இன்னும் கொஞ்சம் கிராண்டாக காமிக்கிறதுக்கு ஸ்கொயர் ஷேப்பு குந்தன் ஒர்க்கு குந்தன் ஸ்டோனை நல்லா அழகாக ஒட்டிட்டு அதுக்கு கீழே நல்லா அரும்பு மாதிரி தொங்குறதுக்கு கோல்டு பால் வித் சுகர் பீட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். நல்லா த்ரெட் ஒர்க்கு ஸ்டோன் ஒர்க்குன்ட்டு ஹெவியாக வரும்போது அந்த ப்ளவுஸ் அவ்வளோ கிராண்டாக அழகாக இருக்குது. ஸ்லீவ் போஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்லீவ் எல்போ ஸ்லீவ் வரைக்கும் கேட்டாங்க. அதனால் எல்போ ஸ்லீவ் வரைக்கும் நல்லா கிராண்டாக ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு கீழே பார்டர் லைனில் ஒரு 5 இன்ச்சஸுக்கு ஹெவியாக ஒர்க் வர மாதிரி கொடுத்துட்டு மேலே இருக்கிற போர்ஷன் எல்லாமே நல்லா ஸ்கொயர் டைப்பில் ஸ்டோன் ஒர்க்கு வித் பீடு ஒர்க்கு கொடுத்து நல்லா கிராண்டாக ஹைலைட் பண்ணியிருக்கோம். 5 இன்ச்சஸ் பார்டர் நெக்லைன் கொடுக்கறதுக்கு நல்லா ஹெவியாக பீடு ஒர்க்கு ஸ்டோன் ஒர்க்கு கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். பேக் டிசைனுக்கு மேட்ச் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி பேக்கில் கொடுத்த நெக்லைனு கீழே பார்டர் கொடுத்துருக்கோம். அதுக்கு மேலே ஒரு லைன்னு திலகம் ஸ்டோன் யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டோன் செயின் கோல்டு பால் நல்லா கிராண்டாக வரதுக்காக மாற்றி மாற்றி கொடுத்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு நெக்கு கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே நம்ம பேக்கில் கொடுத்த டிசைனை மேட்ச் பண்ணுறதுக்கு சேம் ஒர்க்கே அப்படியே டிட்டோவாக ஃபாலோ பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம பேக் போர்ஷனில் 2 சிங்கிள் டைப்பு மட்டும் வச்சுருந்தோம். இதில் இன்னும் கொஞ்சம் கிராண்டாக காமிக்கிறதுக்கு டபுள் லைனு குந்தன் ஸ்டோன் ஒட்டி கோல்டு பால் வித் சுகர் பீடு கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இந்த 5 இன்ச்சஸ்க்கு அந்த பார்டர் லைனு நல்லா கிராண்டாக கொடுக்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஒர்க்கு நீங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பிரபாஸ் டிசைனில் கிளாஸ் ஜாயின் பண்ணலாம். ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, டைரக்ட் கிளாஸும் இருக்குது. தேங்க்யூ.